சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் வீட்டுக்கு வக்கீல் ஜானகியோட கேஸ் விஷயமா வந்திருக்காங்க. வக்கீலை பார்த்ததும் வாங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு ரகுராம் கேட்குறாங்க. சார், எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஜானகி அம்மா கேஸ் நாளைக்கு 10 மணியோட முடிய போகுது. இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். உயிரோட இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறதாவும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நாளைக்கு 10 மணியோட கேஸ் முடியும். கேஸ்ல இருந்து ஜானகி அம்மா விடுவிக்கணும்னா கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்தணும். கார்த்தியை கையும் களவுமா ஆதாரத்தோட கோர்ட்ல கொண்டு வந்து நிரூபிச்சாதான் ஜானகி அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். ஜாமீன் நாளைக்கு 10 மணியோட முடியுது. ஜாமீன் முடிஞ்சதும் திரும்ப ஜாமீன் கிடையாது. அவங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். வக்கீல் சொன்னதை கேட்டதும் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டுபிடிக்கிற வரைக்கும் மறுபடியும் டைம் கிடைக்காதான்னு கேட்குறாங்க சிவராமன். இவ்வளவு நாள் ஜாமீன் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நம்ம ஜாமீன் வாங்க முடியாது. ஐயோ மாயா, என்ன இது? நீ தானே கார்த்தியை நேராக பார்த்துருக்க. கார்த்தியை கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறதாவும் சொன்னீங்க. இது வரைக்கும் அந்த கார்த்தி வெளியில வரவும் இல்லை, அவனை கண்டுபிடிக்கவும் முடியலையே மாயா. எப்படி மாயா நீ பெரியமாவை காப்பாற்ற போறேன்னு கேட்குறாங்க மணிவன். பார்த்துக்கிறேங்கிறாங்க மாயா. இல்ல மாயா, மாயா இதுதான் ஆண்டவன் விட்டு வழி போல இருக்கு. என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். உயிரோடு இருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் அந்த புவனேஸ்வரி அவனை வெளியே விடாம மறைச்சு வச்சிருக்கா. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டான்னு சொல்றாரு. பெரியமா கவலைப்படாதீங்க, அவன் அந்த ஹோட்டல்ல தான் மறைஞ்சிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு தானே நானும் இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கேங்கிறாங்க மாயா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவனை கையும் களமா பிடிக்கிறேங்கிறாங்க மாயா. ஏய் போது நிறுத்தடி, இவ்வளவு பிரச்சனையும் வரதுக்கு காரணமே நீதானேங்கிறாங்க பத்மா. செத்து போன கார்த்தியை கொண்டு வந்து எப்படி நிறுத்துவ? செத்து போனவன உயிரோடு இருக்கான்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டு இருக்கையா? நீ சொல்ற பொய்யெல்லாம் இங்க நாங்க யாரும் நம்ப தயாரா இல்லைங்கிறாங்க பத்மா. அத்தே ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? அந்த கார்த்தியை தான் நான் உயிரோடு பார்த்தனே. நான் மட்டும் இல்ல, தனாவும் பார்த்திருக்கா. தனா கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. அந்த நேரத்துல கதிர் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணனா, அவனையும் அடிச்சு போட்டுட்டு கார்த்தி தப்பிச்சு ஓடிட்டான். நிறுத்தடி, நீ பார்த்தேன் கதிர் பார்த்தேன். கதிர் நீயும் பொய் சொல்லுவீங்கன்னு தெரியும், இதுல தனாவை வேற உள்ள இழுத்து விடுறியா? அவளோட பேச்செல்லாம் கேட்டு தானே தனாவும் இப்ப வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்பட்டு இருக்கா. சும்மா கார்த்தியை பார்த்தேன்னு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறியா? செத்து போனவனை எப்படி பார்த்துன்னு போய் இங்க நம்ம யாரும் தயாரா இல்ல. அண்ணே இவ பேச்ச கேட்காதீங்க. செஞ்ச கொலையை நீங்க ஏத்துக்கிட்டது பெரிய தப்பு. அவனை பிடிச்சு ஜெயில போறதை விட்டுட்டு மாப்பிள்ளைன்னு நீங்க தான் பெருமையா மெச்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா அவனை இன்னும் தள்ளித்தானே வச்சிருக்கான். இப்ப இந்த மாயா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தாங்கிறாங்க பத்மா. பத்மா நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. எப்படி பார்த்தாலும் இதுல 2 பொண்ணுங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. என் பொண்ணுங்களுக்காக நான் இதை செய்யறதுல எந்த தப்பும் இல்லை. விதிப்படி நடக்கட்டும். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்கட்டும் பத்மா. இதை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க மாயா. உன்னால முடிஞ்சா கண்டுபிடி. அதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி எனக்கு சம்மதங்கிறாங்க ஜானகி. ஜானகி ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏன் இப்படி விரக்தியா பேசுறேன்னு கேட்கறாங்க ரகுராமோட அம்மா. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? என் கண் எதிர்வே என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சரியா இல்லையே. சீனு மாயா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க நான் பாப்பேன்னு நினைச்சேன். அவங்களுக்குள்ளேயும் பெரிய விரிசல் விழுந்திருக்கு. தனாவும் கதிரும் இதே வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் இப்ப வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. அவரும் என் கூட சரியா பேசுறது இல்லை. இப்போதைக்கு எனக்கு எந்த பிடிப்புமே இல்லாத எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா? நான் இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், ஜெயில இருக்கிறதும் ஒண்ணுதான். இதுக்கப்புறமும் அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கிறதா நினைச்சு நீ எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க வேண்டாம். உனக்கு பின்னாடி புவனேஸ்வரி இருந்துகிட்டு பெரிய பெரிய சதி வேலை பார்த்துட்டு இருக்கா. புவனேஸ்வரி என் குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ சூழ்ச்சியில யாரும் சிக்க கூடாது. புவனேஸ்வரியோட சாவகாசமே நமக்கு வேண்டாம். கார்த்தியை கண்டுபிடிக்க போறதா நினைச்சு உனக்கு வந்த ஆபத்தை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது மாயா. நீங்க என்ன பேசுறீங்க? அவன் தான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அவனை நம்ம விட்டு வைக்க முடியுமா? தப்பே செய்யாத நீங்க எதுக்கு பெரியமா தண்டனை அனுபவிக்கணும்? உயிரோட இருக்கான்னு தெரியும், அவன் எங்க இருக்கான்னு தெரியும். அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு யோசிக்கணுமே தவிர புவனேஸ்வரிக்கு பயந்து ஒதுங்கி போக கூடாது பெரியமா. மாயா நீ சொல்றது சரிதான். அவன் தான் உயிரோட இருக்கிற விஷயம் தான் உனக்கு தெரியுமில்ல. தப்பே செய்யாத நம்ம அண்ணி தண்டனைக்கு ஆளாக கூடாது. மாயாக்கு அடுத்ததா இருக்கிறதே அண்ணி தான். அன்னைக்கு ஒரு கஷ்டம்னா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அண்ணி பேர்ல பழி விழக்கூடாது. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணுங்கிறாங்க சிவராமன். சித்தப்பா கவலைப்படாதீங்க, கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. ஆமா மாயா, நாளைக்கு 10 மணிக்குள்ளேயா எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன உதவி வேணாலும் கேளு, நாங்க 2 பேரும் துணையா இருக்கோங்கிறாங்க மணிவண்ணனும் சிவராமனும். அவனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. மாயா பேசுனது எல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா ஆமா கண்டுபிடிக்கிறாளா? இவ்வளவு நாளா கண்டுபிடிக்காம நாளைக்கு 10 மணிக்குள்ளே இவ கண்டுபிடிக்க போறது நிஜமா? இவ ஏதோ போய் பேசிட்டு இருக்கா. இவ பற்றி நீங்க நம்புறீங்களாடா சிவா? இவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா. இவங்களும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறீங்களே என்னங்கிறாங்க பத்மா. சிவராமனும் ரகுராம் கிட்ட கேக்குறாங்க. ஆமாண்ணே, அண்ணி காப்பாத்திருக்கே ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறாங்க. ஆமா ரகு, எல்லாரும் இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறாங்க, நீ மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஜானகியை எப்படியாவது காப்பாற்றணும், அவளை வெளியில கொண்டு வரணும்னு கேட்கறாங்க ரகுராமோட அம்மா. அம்மா இதுக்கு மேல நான் என்னமா செய்ய முடியும்? எல்லாம் என் கையை மீறி போச்சு. ரகுராம் சொன்ன பதில கேட்டதும் ஜானகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க ஒன்னும் கண் கலங்காதீங்க, அதுதான் நமக்கே தெரியும். கார்த்தி உயிரோட தான் இருக்கான்னு தெரியுமல்ல பெரியமா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படி இருந்தோம் நீங்க நம்பிக்கையை தளர விடலாமா? நான் இருக்கேன் பெரியமாங்கிறாங்க. மாயா நீ இருப்படி, ஆனா அண்ணி வெளியில கொண்டு வரணும்ல. இல்லாத
காட்டியே எங்க கொண்டு வந்து நிறுத்தி நீ அண்ணியை வெளியே கொண்டு வருவேன்? உன்னோட கட்டுக்கதையெல்லாம் இங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. நீ என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதா? சீனுக்கிட்ட என்னென்ன டிராமா பண்ணின? இப்போ பத்தாததுக்கு தனாவையும் தூண்டி விட்டு தனாவையும் வெளியில அனுப்பி வச்சுட்ட. கதிர் கொலையும் செஞ்சுட்டு எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இப்போ இந்த வீட்டுல இருந்து தனாவை கூட்டிட்டு வெளியில போயிட்டான். சிக்கி இருக்கிறது அண்ணிதான் இதனால மாட்டிக்கிட்டாங்க. அதுக்காக இவங்க பழிய ஏத்துக்கிட்டது பெரிய தப்பல்லவா? நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை உண்டுன்னு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அந்த கதிர் போலீஸ்ல அப்பவே பிடிச்சு கொடுத்துட்டு இவங்க விலகி இருக்கலாம். இவங்க ஏன் அவனுக்காக பழிய ஏத்துக்கிட்டாங்க? இப்ப அனுபவிக்கிறாங்க. சொல்ல போனா இதுக்கு எல்லாமே நீ தாண்டி காரணம். முதல்ல உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா எல்லாம் சரியா போயிடும். நாளுக்கு நாள் இந்த வீட்டுல உன்னோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதோ இங்க நிக்கிறாங்களே இவங்க 2 பேர் வேற ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பத்மா மணிவண்ணனை பார்த்து முறைக்கிறாங்க. போரும் போடு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாயாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா, நீங்க இப்படி அவளுக்கு இடம் கொடுத்து பேசுறதுனாலதான் அவ இல்லாத இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை நம்பி எந்த கோர்ட்ல போய் நிக்க போறீங்களோ எனக்கு தெரியல. அண்ணி, இவளை நம்பினீங்க, ஜெயில தான் அனுபவமும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றதை சொல்லிட்டேன். நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சது கதிர் தான் நீங்க சொல்லிட்டு உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன் நீ இதெல்லாம் நமக்கு தேவைதானான்ட்டு போறாங்க. ஜானகிக்கு ஜாமீன் முடிய போகுதுன்னு புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. புவனேஸ்வரி உடனே கார்த்திக்கு போன் பண்ணி, டே கார்த்தி, கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் முடிவுக்கு வரப்போகுது. ஜானகி குற்றவாளின்னு அவளை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஜானகியை ஜெயிலுக்குள்ள தூக்கி வைக்கிற வரைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டு யார் கண்ணிலையும் பற்றாத, வெளியில வந்துடாதடா. அந்த மாயா அந்த ஹோட்டல்ல தான் சுத்திட்டு இருக்கா. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கே வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கா. முக்கியமா அந்த மாயா கண்ணில படக்கூடாது. ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீ வெளியில வந்துடாத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா மேனேஜர் கிட்ட சொல்லு, மேனேஜர் எல்லாம் பாத்துக்குவாங்க. எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி நீ மட்டும் வெளியில வந்துடாதேன்னு புவனேஸ்வரி சொல்லுவோம். அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாளா நான் யார் கண்ணிலையும் படாம பதுங்கி இருந்தேன். நாளைக்குள்ள நான் வந்துருவேன்னா ஜாக்கிரதையா இருப்பேன். நான் யார் கண்ணிலையும் படமாட்டேன், வெளியிலையும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. சரி கார்த்தி, பாதுகாப்பா பத்திரமா இரு. சரி, நான் போனை வைக்கிறேன்னு புவனேஸ்வரி போன் கட் பண்றாங்க. புவனேஸ்வரி, பரமேசு, மகாலிங்கம் 3 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பாடா, இப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இனிமேலும் ஜானகிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த குடும்பத்தையும் நாம பாதிக்கு பாதி பிரிச்ச மாதிரி தான். உயிர்க்குயிரா நினைச்ச பொண்ணு தனா அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுலயே இந்த ரகுராம் பாதி நொந்து போயிருப்பான். ஜானகியும் ஜெயில் போயிட்டா, சொல்லவே வேண்டாம். ரகுராம் பாதி செத்த மாதிரி தான். மாயாவையும் சீனவையும் பிரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. பத்மாவை வச்சு எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டுலாம். கதிர் தனா 2 பேரும் அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளித்தானே இருக்காங்க. கதிரை விரட்டி அடிச்சுட்டு தனாவை தூக்கிட்டு வந்து கார்த்தியை தாலி கட்ட சொல்லி கார்த்தி கூட சேர்த்து வச்சு வாழ வச்சிடலாங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா வெளியில இருக்கிறதுனால தானே ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. குடும்பத்துக்குள்ள இவ இருக்கிறதுனால தான் நம்மளால ஈஸியா நுழையவே முடியல. ஜானகி உள்ள போயிட்டானா அதுக்கப்புறம் மாயாவுக்கு கையொடைஞ்ச மாதிரி ஆகி போயிருது. அவ என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கப்புறம் இனிமே வெளில போறதே இல்லை. அதுக்கப்புறம் நாம தான் ஜெயிச்சோம். அகராம ஊருக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலத்துல கூனி குறுக நிக்க வைக்கணும். அவனுக்கு இப்பெல்லாம் அந்த வீட்டுலதான் மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாது. சொல்ல போனா அவன் அப்படிதான் இருக்காங்கிறாங்க மகாலிங்கம். எப்படியோ இந்த மாயாவை விரட்டிட்டு என் பொண்ணு சாருவை அந்த சீனு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த குடும்பத்துல பொண்ணு ராணியாட்டம் இருப்பாங்கிறாங்க மகாலிங்கம். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நீங்களும் பாருங்க மகாலிங்கம்ங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா வராங்க. என்ன நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பகல் கனவு, ஒன்னும் நடக்காது. நீ எங்கடி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. ஆமா, உன்னைத்தானே நேர்ல பார்த்து சொல்லிட்டு போகணும். எங்க பெரியப்பா குடும்பத்தையே நீ தலகுனிய வைக்கிறதா என்கிட்ட நீ சவால் விட்ட. சவாலை முறிச்சு எங்க பெரியமாவை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ மறைச்சு வச்சிருக்கியே காட்டி அவனை எப்படி வெளியில கொண்டு வந்து கோர்ட்ல எல்லா உண்மையும் ஒத்துக்க வைக்க போறேன் பாருங்க. அது மட்டும் நீ நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. இது வெறும் கற்பனைங்கிறாங்க புவனேஸ்வரி. ஓ, அப்படியா நீ நினைச்சிட்டு இருக்க? கார்த்தியை வெளியில கொண்டு வந்து நிறுத்தி குடும்பமே சேர்ந்து சதி பண்ணிருக்கீங்கன்னு உங்க குடும்பத்தையே கோர்ட்ல நிறுத்தி ஜெயில போடலினா என் பேர் மாயா கிடையாதுன்னு மாயா சவால் விடுறாங்க. நீ என்ன வேணாலும் சவால் விட்டுக்கொடி. கார்த்தி உயிரோடு தான் இருக்கான். அதை நீ எங்க போய் சொன்னாலும் நிரூபிக்க முடியாது. ஆனா நான் உன் முன்னாடி சொல்றேன், எங்க கார்த்தி உயிரோடு தாண்டி இருக்கான். அவனை உன்னாலையெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்கிட்ட சவால் விட்டு வீணால தோத்து தான் போக போறேன். சாம ஓரமா ஒதுக்கி போனா உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. அவ்வளவு ஈஸியா என்னை எடை போட்டுட்டியா? இந்த மாயா யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்க போறேன் பாருன்னு மாயா எல்லாரும் முன்னாடியும் சவால் விட்டுட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகாலிங்கம், ஐயோ புவனேஸ்வரி என்னது, என்னமோ கார்த்தியை வெளியில கொண்டு வந்து நிரூபிக்க போறேன்னு வேற சொல்றா. இதுல நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி ஜெயில தள்ளுறேன்னு வேற சொல்றாளே. இந்த பொண்ணு சொன்னதை செஞ்சுடுவாளாங்கிறாங்க மகாலிங்கம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ ஒரு சாதாரண சின்ன பொண்ணு. இவ விடுற சவால்கள்லாம் கண்டு பயந்துக்குவீங்களா? பயந்து நிக்கிறது எனக்கு பிடிக்காது. சவாலுக்கு சவால் விட்டு பார்க்கணுமே தவிர ஓடி ஒளியக்கூடாது. கார்த்தி இது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம வச்சிருந்த நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள தள்ளர் வரைக்கும் அவனை பாதுகாப்பா வச்சிருக்க முடியாதா என்ன? கார்த்தி எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. அது பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்ம மேனேஜரோட கடமை. உள்ள தூக்கி போடுற வரைக்கும் மேனேஜர் கிட்ட சொல்லி வைங்க, கார்த்தி வெளியில வந்துட போறான்.
ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி. சரி மேடம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மகாலிங்கம் புவனேஸ்வரி கிட்ட சொன்னாலும் அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆமாம் இந்த கார்த்தி பையன் ஏதாவது ஃபோன் வந்தாவோ இல்லை தானே அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தெரிஞ்சா அவன் எடுக்கிறான் ஓட்டம். மேனேஜரே இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு அவரே அழுது புலம்புறாரு. இந்த அம்மா வேற கார்த்தியை வெளியே விடாதீங்கன்னு கண்டிஷன் மேலே கண்டிஷன் வேற போடுது. அப்பப்பா இந்த பையனை கட்டுக்காவல் வச்சிருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். மாயா யோசிக்கிறாங்க, இனிமேலும் நம்ம தாமதிக்க கூடாது. மாயாவோட ஃப்ரெண்டை வர சொல்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தயவு செய்து எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஏய் சொல்லுடி, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேங்கிறாங்க. அன்னைக்கு மாதிரியே நீ தேவி மாதிரியே நடிச்சு நீ அவனை வெளியில கொண்டு வரணும். அப்படி அவனை வெளியில கொண்டு வந்தா தான் எங்க பெரியமாவை காப்பாற்ற முடியும். இந்த உதவியை எனக்கு செய்ய, நான் உனக்கு காலத்துக்கும் நன்றி உள்ளவளா இருப்பேன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க மாயா. மாயா நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க, இது கூட நான் செய்ய மாட்டேனா? நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே மாயாவோட ஃப்ரெண்டு வராங்க. மாயா ஃப்ரெண்டும் கை கோர்க்குறாங்க. இந்த பக்கமா குருபரனுக்கு மாயா ஃபோன் பண்றாங்க. இப்ப தேவியை பாக்குறதுக்காக கார்த்திக் கண்டிப்பா வருவான். உங்களோட சப்போர்ட்டும் கார்த்தியை பிடிக்கிறதுக்கு எனக்கு வேணும்னு கேட்குறாங்க மாயா. உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதையும் தாண்டி ஜானகி அம்மா எனக்கு அம்மா மாதிரி, அவங்கள நான் கண்டிப்பா காப்பாத்துவேங்கிறாங்க குருபரன். சரி சார், இதுக்கு மேல நம்ம நேரத்தை கடத்தக்கூடாது. நாளைக்கு காலையில பெரியமாவோட கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. அதுக்குள்ளேயா நம்ம எப்படியாவது கார்த்திய கையும் களவுமா படிச்சிடணுங்கிறாங்க மாயா. கவலைப்படாத மாயா, நீ ஏற்பாடு பண்ணு, எல்லாத்துக்கும் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க குருபரன். அவங்க ஃப்ரெண்ட் தேவியை வர வைக்கிறாங்க. தேவியும் கார்த்திக் கிட்ட பேசுறாங்க. உங்க தேவி தான் பேசுறேன், நான் இன்னைக்கு உங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். வெளியில இருந்து நேத்து தான் வந்தேன், நேத்துல இருந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரீங்களான்னு கேக்குறாங்க. கார்த்தியும் உடனே, தேவி உன்னை பாக்குறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்து கிடக்குறேன் தெரியுமா, எந்த இடத்துல வரணும்னு மட்டும் சொல்லு, அந்த இடத்துல நான் வரேங்கிறாங்க. மாயாவோட ஃப்ரெண்டு ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. கார்த்தி தேவியை பாக்குறதுக்காக அங்க வந்து சுத்தியும் பத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது மாயா, கதிர், தனா, குருபரன் இவங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி கார்த்தியை கையும் களமா பிடிக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.